ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு பர்ஃபெக்டான குர்மா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி. 15 நிமிஷத்துல வேலை முடிஞ்சிடும். அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதற்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 5 பல்லு பூண்டு, இந்த சைஸில் இஞ்சி 2 துண்டு, 15 போல் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா அதற்கு பதிலாக நீங்கள் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பயன்படுத்திக்கலாம். அதுவும் நல்லாவே இருக்கும். கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. அடுத்ததான் 1/4 கப் தேங்காய், அதாவது ஒரு 6-7 பல்லு தேங்காவை சின்ன சின்ன துண்டுகளை கட் பண்ணி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். அடுத்ததான் 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம், கூடவே 6-7 முந்திரி பருப்பு. முந்திரி பருப்புக்கு பதிலாக 1 ஸ்பூன் உடச்ச கடலை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அதாவது பொட்டுக்கடலை. கூடவே 1/2 ஸ்பூன் கசகசாவை தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கசகசா சேர்த்து செய்யும்பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். தேவைப்படும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கங்க. அடுத்ததான் ஒரு கடாயில் 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு. இது எல்லாமே கொஞ்சம் பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக சிவந்து வரணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா இந்த மாதிரி நிறம் மாதிரி வந்த பிறகு ஒரு 6லேருந்து 7 போல் புதினா இலைகள் சேர்த்துக்குங்க. இந்த இடத்துல புதினா இலைகள் சேர்த்து செய்யும்போது நல்ல நறுமணமாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். கூடவே நல்ல பெரிய தக்காளி பழம் ஒன்று பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்த பிறகு ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் தனியா பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் சோம்பு பொடி சேர்த்துட்டு ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த விழுது, அதை இது கூட சேர்த்துக்கணும். கூடவே அதே மிக்சியிலே 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் பச்சையாக தானே அரைச்சி விட்டோம், அதனால் மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. இது நல்லா கொதிச்சு வரணும். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க, ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு. இப்போ பாருங்கள், அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிட்டு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. அவ்வளோதான், இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு பர்ஃபெக்டான குருமா ரெடி ஆகிடுச்சு. இது ரோட்டு கடைகள்லாம் செய்வாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கெலாம் அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.